ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஊசியில் நூல் கோக்கிறது எல்லாருக்குமே ஒரு பெரிய டாஸ்க் தான் இல்லையா? கஷ்டப்படாமல் ரொம்ப ஈஸியாக ஊசியில் நூல் கோக்கிறதுக்கு ஒரு ட்ரிக்ஸ் இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். இது கூடவே டெய்லி லைஃப்க்கு நமக்கு தேவைப்படக்கூடிய முக்கியமான ஒரு சில கிச்சன் டிப்ஸும் பார்க்கலாம். ஸோ பார்க்குறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் வீடியோஸ் போஸ்ட் பண்ணும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும், நீங்களும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டிப் என்னன்னு பார்க்கலாம். இதுக்காக நான் ஒரு சேஃப்டி பின் தான் எடுத்திருக்கேன். இதில் நெயில் கலரில் நெயில் பாலிஷை நான் அப்ளை பண்ணுற மாதிரியே அப்ளை பண்ணிக்கோங்க. சேஃப்டி பின் சில்வர் கலரில் இருக்கிறதுனால நெயில் கலரில் பாலிஷ் அப்ளை பண்ணோம் அப்படின்னா அப்ளை பண்ணியிருக்கிறது சுத்தமாக தெரியவே தெரியாது. வேறு ஏதாவது கலர் யூஸ் பண்ணோம் அப்படின்னா நல்லா தெரியும். ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு நெயில் கலர் பாலிஷ் அப்ளை பண்ணிக்கோங்க. ஒரு 10 நிமிஷம் விட்டுட்டிங்க அப்படின்னா நல்லா காஞ்சு போயிடும். நம்ம யூஸ் பண்ணுற அந்த சேஃப்டி பின்னுடைய அந்த ஹோலையும் சைட்லேயும் நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. அதாவது அந்த இடம் நல்லா ஃபில் ஆகிற அளவுக்கு அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ இதை எதுக்காக யூஸ் பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம யூஸ் பண்ணுற ஷால்லாம் ரொம்ப மெல்லிஸாக ரொம்ப சாஃப்டாக இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி சேஃப்டி பின்னை யூஸ் பண்ணி பின் பண்ணும்போது உள்ளே போய் மாட்டிக்கும் இல்லையா? ஸோ இந்த மாதிரி பண்ணிவிட்டு மாட்டினீங்க அப்படின்னா மாட்டாமல் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப் என்னன்னு பார்க்கலாம். ஒரு மணி சேவிங் டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். இந்த மாதிரி ரோல் டைப்பில் டிஷ்யூ பேப்பர்லாம் வாங்கி யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த ஒரு சின்ன டிப்பை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ரோல் டைப்பில் நம்ம வாங்கி யூஸ் பண்ணும்போது மொத்தமாக யூஸ் பண்ணோம் அப்படின்னா சீக்கிரமாக காலியாகிற மாதிரி இருக்கும். இதை 2 ஹாஃபாக கட் பண்ணிவிட்டு நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா கொஞ்சம் நாளைக்கு வச்சு யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இது கூட ஒரு சின்ன மணி சேவிங் டிப்ஸ் தான். ரொம்பவே எக்கோ ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப் என்னன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு குட்டி ரெசிபி பார்த்துடலாம். பேனில் கொஞ்சமாக மஸ்டர்ட் ஆயில் சேர்த்துக்கோங்க. ஆயில் ஹீட் ஆனதும் மேஷ் பண்ண கார்லிக் இது கூட சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இது கூடவே ஒரு வெங்காயம் பச்சை மிளகாவை நறுக்கிட்டு சேர்த்துக்கோங்க. தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. இது கூடவே 2 தக்காளியை கட் பண்ணிட்டு சேர்த்துருக்கேன். இதையும் நல்லா வதக்கிக்கோங்க. தக்காளி புளிப்பாக இருந்தால் 1 சேர்த்துக்கோங்க. புளிப்பு இல்லை அப்படின்னா 2 கூட சேர்த்துக்கலாம். இது கூடவே மஞ்சள் தூள், கொஞ்சமாக காஷ்மீரி ரெட் சில்லி, நூடுல்ஸில் இருக்கிற அந்த மசாலாவை அப்படியே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா சாட்டே பண்ணிக்கோங்க. இப்போ தேவையான அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொதிக்க விடுங்க. இது நல்லா கொதிச்சு வரும்போது உப்பு காரெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பாருங்கள். ஸோ கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா நூடுல்ஸை கட் பண்ணிவிட்டு இது கூட சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு மூடி போட்டு ஒரு 10லேருந்து 15 நிமிஷத்துக்கு நல்லா ட்ரை ஆகிற அளவுக்கு குக் பண்ணிக்கோங்க. இது கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை இலைகளும் சேர்த்துக்கோங்க. நூடுல்ஸை வாட்டரில் போட்டு அப்படியே பாயில் பண்ணி கொடுக்குறத விட இந்த மாதிரி கொஞ்சம் மசாலாலாம் சேர்த்து செய்யும் போது டேஸ்ட் ரொம்ப அல்டிமேட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். குட்டீஸ் கண்டிப்பாக என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. தேவைப்பட்டால் இது கூட நீங்கள் சீஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நல்லா ட்ரை ஆனதும் எடுத்துகிட்டு சர்வ் பண்ணிக்கலாம். கடைசியாக கொஞ்சமாக நறுக்கின கொத்தமல்லி இலைகள் தூவிட்டு சர்வ் பண்ணிக்கோங்க. நூடுல்ஸ் கண்டிப்பாக அன்ஹெல்தி தான். என்னைக்காவது ஒரு நாள் செய்கிறீங்க அப்படின்னா அப்படியே பாயில் பண்ணுறதை விட இந்த மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக செஞ்சீங்க அப்படின்னா டேஸ்ட்டாக இருக்கும். லஞ்ச் பாக்ஸ் கூட நீங்கள் இந்த மாதிரி பேக் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக குட்டீஸ்க்கு ரொம்பவே பிடிக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப் என்னன்னு பார்க்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டெல்லாம் ஏதாவது பாக்ஸில் போட்டு வைக்கிறோம் அப்படின்னா அதோடைய ராஸ்மெல் வந்துட்டே இருக்கும் இல்லையா? ஸோ எப்படி வாஷ் பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த டிப்பில் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ பாருங்கள். நார்மல் வாட்டரில் ஃபஸ்ட்டு வாஷ் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு வந்துடலாம். லிக்விட்லாம் எதுவும் சேர்க்க தேவையில்லை. இது கூடவே ஒரு 1/4 மூடி அளவுக்கு வினிகரும் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சால்ட்டும் சேர்த்துக்கோங்க. இந்த பாக்ஸ் ஃபுல்லாகவே வாட்டர் ஃபில் பண்ணிக்கோங்க. ஃபில் பண்ணிவிட்டு ஒரு 1/2 அன் ஹவருக்கு அப்படியே மூடி போட்டு வச்சிடலாம். 1/2 அன் ஹவர் கழித்து நல்லா ஷேக் பண்ணிவிட்டு லிக்விட் யூஸ் பண்ணி நல்லா வாஷ் பண்ணி பாருங்கள். சுத்தமாக அந்த ராஸ்மெல் வராது. ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப் என்னன்னு பார்க்கலாம். ப்ரெட்லாம் வாங்குகிறோம் அப்படின்னா இந்த மாதிரி டேக் மாதிரி கிடைக்கும் இல்லையா? ஸோ அதை நிறைய விஷயத்துக்காக யூஸ் பண்ணலாம். ஆனால் இப்போ எதுக்காக யூஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஹேண்ட்பேக்கில் சார்ஜர் ஒயர்லாம் வச்சு எடுத்துகிட்டு போகிறோம் அப்படின்னா அப்படியே போட்டு வச்சோம் அப்படின்னா அது கலைஞ்சு போன மாதிரி இருக்கும். சம்டைம்ஸ் ஒயர்லாம் டேமேஜ் ஆன மாதிரி ஆகிடும். அந்த மாதிரி ஆகாமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி டேகை இந்த மாதிரி டேக் பண்ணிவிட்டு ஹேண்ட்பேக்கில் வச்சோம் அப்படின்னா கலையாமல் இருக்கும். அதே மாதிரி சேஃபாகவும் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி டேக்லாம் கிடச்சிச்சு அப்படின்னா எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. நிறைய விஷயத்துக்காக யூஸ் பண்ணிக்கலாம். அப்கமிங் வீடியோஸில் 1 by 1 நான் ஷேர் பண்ணுறேன். அடுத்த டிப் என்னன்னு பார்க்கலாம். பேனில் கொஞ்சமாக கை பொறுக்கிற சூடு இருக்கிற அளவுக்கு வாட்டர் எடுத்துக்கோங்க. இப்போ இதில் என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, சிலிக்கான் டைப்பில் இருக்கிற ப்ரஷ்ஷோ இல்லை ஸ்பேச்சுலாவோ யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மாதிரி தனித்தனியாக பிரிச்சுட்டு இந்த வாட்டரில் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி சிலிக்கான் டைப்பில் இருக்கிற ப்ரஷ்ஷோ இல்லை ஸ்பேச்சுலாவோ நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம யூஸ் பண்ணுற பட்டர், ஆயில், கீ இதெல்லாம் பார்த்திங்கன்னா உள்ளே போய் அப்படியே ஸ்டோர் ஆகிருக்கும். இதில் ஒரு 1/4 மூடி அளவுக்கு வினிகரும் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடாவும் சேர்த்துக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 1/2 அன் ஹவருக்கு அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறமா லிக்விட் யூஸ் பண்ணி நல்லா வாஷ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி வாஷ் பண்ணும்போது நம்ம கண்ணுக்கே தெரியாத ஆயில் கரைகள் எல்லாமே நல்லா கரைஞ்சி வர ஆரம்பிக்கும். இந்த மாதிரி சிலிக்கான் டைப்லலாம் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வீக்லி ஒன்ஸ் வாஷ் பண்ணி வச்சுக்கோங்க. இதை நம்ம நார்மலாக வாஷ் பண்ணிவிட்டு அப்படியே யூஸ் பண்ணோம் அப்படின்னா அது எல்லாமே நம்ம வயிற்றுக்குள்ளே தான் போகும். ஸோ அது நல்லதே கிடையாது. ஸோ அதனால் வீக்லி ஒன்ஸ் கண்டிப்பாக இந்த மாதிரி ப்ராப்பராக வாஷ் பண்ணிக்கோங்க. இது கூடவே குக்கருடைய விசிலையும் சேர்த்தே போட்டு வாஷ் பண்ணிக்கலாம். வாஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி இதில் ஒரு விதமான பிசுபிசுப்பு தன்மை இருந்துச்சு. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா க்ளீனாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி வீக்லி ஒன்ஸ் ப்ராப்பராக வாஷ் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணுங்கள். நம்ம எந்த ஒரு பொருள் வாங்கினாலும் ப்ராப்பராக வாஷ் பண்ணி யூஸ் பண்ணோம் அப்படின்னா ரொம்ப நாளைக்கு வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறமா இதில் ஃபிட் பண்ணிவிட்டு யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ட்ரை பண்ணி பாருங்கள்.
அடுத்த டிப் என்னன்னு பார்க்கலாம். சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் ஊசியில் நூல் கோக்கிறது ஒரு பெரிய டாஸ்க்கு தான். ஸோ கஷ்டப்படாமல் ரொம்ப ஈஸியாக நூல் கோக்கிறதுக்கு ஒரு சின்ன ட்ரிக் இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த மாதிரி குட்டியாக ஒரு பேப்பர் எடுத்துக்கோங்க. சின்ன சைஸில் சும்மா கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ரஃப் பேப்பரோ இல்லைனா நியூஸ் பேப்பரோ எதுனாலும் பரவாயில்ல. இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துகிட்டு இந்த மாதிரி ரெண்டாக மடிச்சுக்கோங்க. நான் மடிக்கிற மாதிரியே. இப்போ இதோடைய சென்டரில் இந்த நூலை வச்சிடலாம். இப்போ நான் வைக்கிற மாதிரியே நூலை கரெக்டாக சென்டரில் வச்சுக்கோங்க. நூலுடைய எட்ஜு வந்து பார்த்திங்கன்னா அந்த பேப்பருடைய கார்னரில் இருக்கணும். ஸோ அந்த மாதிரி நல்ல சென்டரில் கரெக்டாக வச்சுக்கோங்க. நம்ம மடித்தோம் இல்லையா, ஸோ அந்த மடிப்பில் கரெக்டாக அந்த நூல் இருக்கணும். அந்த மாதிரி கரெக்டாக வச்சுக்கோங்க. அப்போ தான் நமக்கு ரொம்ப ஈஸியாக நூல் கோக்க முடியும். கரெக்டாக இந்த நூலை கார்னரில் வச்சுட்டு பேப்பரை அப்படியே ரொட்டேட் பண்ணிவிட்டு நான் கட் பண்ணுற மாதிரி நல்லா கிராஸாக கட் பண்ணிக்கோங்க. கரெக்டாக நல்ல கிராஸாக கட் பண்ணிக்கோங்க. இதோட எட்ஜு பார்த்தீங்கன்னா நல்ல ஷார்ப்பாக இருக்கணும். அந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இப்போது ஊசிக்குள்ளே இந்த பேப்பரை அப்படியே விட்டுடலாம். விடும் போதே பாருங்கள், அந்த நூலும் வந்து வெளியில் அந்த கார்னரில் அப்படியே தெரியும். இந்த மாதிரி விட்டுட்டு இந்த பக்கம் பிடிச்சி அப்படியே இழுத்தோம் அப்படின்னா ரொம்ப ஈஸியாக வந்து நூல் வெளியில் வந்துடும். ஸோ ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். சின்ன துண்டு பேப்பர் இருந்தால் போதும், ரொம்ப ஈஸியாக நூலை கோத்துடலாம். உங்கள் வீட்டில் பெரியவங்களாக இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக சொல்லிக் கொடுங்க. அவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கஷ்டப்படாமல் ஈஸியாக நூல் கோக்க இந்த ஒரு சின்ன ட்ரிக்கை தெரிஞ்சுக்கோங்க. ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எவ்வளோ சின்ன ஊசியாக இருந்தாலும் ஈஸியாக நூல் கோத்துடலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப் என்னன்னு பார்க்கலாம். நம்ம யூஸ் பண்ணுற மசாலா பொருட்களாக இருக்கட்டும், இல்லைனா இந்த மாதிரி பயறு வகைகளாக இருக்கட்டும், கவரை வந்து கட் பண்ணிவிட்டு மீதியை நம்ம அப்படியே வைக்கிறோம் அப்படின்னா ஃபுல்லாக அந்த கவரை கட் பண்ணிடாமல் கொஞ்சமாக கட் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணுங்கள். மிச்சத்தை வந்து இந்த மாதிரி நல்லா மடிச்சுட்டு பேப்பர் கிளிப் போட்டுட்டு நல்லா டைட்டாக கிளிப் பண்ணிங்க அப்படின்னா நல்லா டைட்டாக இருக்கும். உள்ளே வந்து ஏர் போகாமல் இருக்கும். ஸோ நம்ம வைக்கிற பொருளும் பார்த்திங்கன்னா கெட்டு போகாமல் இருக்கும். இது எப்படி வேணாலும் நீங்கள் ஆர்கனைஸ் பண்ணி அடுக்கி வச்சுக்கலாம். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப் என்னன்னு பார்க்கலாம். ஹேண்ட் வாஷ்லாம் வாங்கி யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த ஒரு சின்ன டிப்பை ஃபாலோ பண்ணிக்கோங்க. குழந்தைங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அதை ப்ரெஸ் பண்ணி ரொம்ப வந்து அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. அதோடைய கார்னரில் இந்த மாதிரி ரப்பர் பேண்டை வந்து டைட்டாக போட்டு விட்டுக்கோங்க. ஸோ அதோடைய கேப்பை வந்து பாதிக்கு பாதி நல்லா ஃபில் பண்ணிக்கோங்க. ஃபில் பண்ணிவிட்டு இப்போ ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா அந்தளவுக்கு அதிகமாக உள்ளே இருக்கிற ஹேண்ட் வாஷ் வெளியில் வராது. கொஞ்சம் லைட்டாக தான் வரும். ஸோ இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி பண்ணுறதுனால 10 நாளைக்கு வச்சு யூஸ் பண்ணுறத 20 நாளைக்கு கூட வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். இது கூட ஒரு வகையில் மணி சேவிங் டிப்ஸ் தான். குழந்தைங்க இருக்கிற இடத்துல இந்த மாதிரி சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா நம்ம யூஸ் பண்ணுற பொருளை ரொம்ப நாளைக்கு வச்சு யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக எல்லாத்தையுமே ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. உங்களுடைய ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி இன்னும் நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் நம்மளுடைய சேனலில் இருக்குது. ஸோ கண்டிப்பாக டைம் கிடைக்கும் போது செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த வீடியோவில் எந்த டிப் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த மாதிரி இன்னும் யூஸ்ஃபுல்லான இன்ட்ரெஸ்டிங்கான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தெரிஞ்சுக்க நம்முடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். கீப் வாட்சிங்.